அதையும் தாண்டி நீங்க வரணும்னா அந்த வழிகளை எல்லாம் தாங்கணும். நிச்சயமா. அந்த வழிகளை எல்லாம் தாங்கி அவருடைய தவறான பரப்புதல்களை எல்லாம் தாங்கணும். பலர் அதை நம்புறாங்கன்னா நம்பிட்டு போறாங்க. ஐ டோன்ட் கேர். நான் வந்து செயல்படுவது என்னுடைய மனசாட்சிக்கும் என்னை அனுப்பிய இறை தந்தைக்கும் தெரியும். எங்க அப்பா வந்து நான் ஒரு இந்த கோயிலே ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின். நான் உண்மையை சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலேன்னா எங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட மாட்டார். நான் கோயில்ல போய் அப்ப நடுவில் ஏதாவது போன் வந்துச்சுன்னா வெளியே எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு யாரிடமாவது கேள்விப்பட்டுட்டாருன்னா எனக்கு அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. கேள்விப்பட்டுட்டாருன்னா அவரையே துன்புறுத்திக்குவார். என் வீட்டுல சாப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் நான் கெஞ்சி நான் பண்ணது தப்புன்னு அவர்கிட்ட கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வளர்ந்தார். நான் என்னன்னா இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் நவுத்துறப்ப நான் நவரணும்னு பார்ப்பேன். ஆனா யாருக்காக இந்த வழியை தாங்குறோம்னா இந்த சமுதாய மக்களுக்காக. கிறிஸ்தவ சமுதாய மக்களுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ அல்லது மற்ற மன்றங்களில் பேசினால்தான் அதற்கான ஒரு தீர்வை காண முடியும். அதற்கான இருக்கக்கூடிய முதலமைச்சருடையோ அல்லது அமைச்சர்களுடையோ மற்றவர்களுடைய அதிகாரிகளுடையோ மூத்த அதிகாரிகளுடையோ நாம் பேசினால்தான், நம்முடைய வழிகளை சொன்னால்தான், நம்முடைய கோரிக்கைகளை வைத்தால்தான் அதற்கான விடிவு காலம் பிறகும். அப்போ அவர்களிடம் நெருங்கி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை நெருங்கி பழகும் போது பலவேறு பிரச்சனைகள் வரும். ஆமா, மக்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. மக்கள் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இவர்கள் இப்ப உண்மையானவர்கள், இவர்கள் தவறானவர்கள் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க அப்படிலாம் நம்ம இது பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கு திரைத்துறையில எனக்கு தெரிந்த சில நண்பர்களும் சரி, திரைத்துறையில இருக்கக்கூடிய பலரும் சரி, என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்தினால் எங்க நீங்க சொன்ன மாதிரி நம்மள ஓரம் கட்டிடுவாங்களோன்னு சொல்லி அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு மாறாக பேரெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாத்திக் கொள்கிறாங்க. கிறிஸ்டினா அப்படிங்கிற ஒரு பேரை கூட சிஹெச்ஆர் அப்படின்னு போட்டா கிரைஸ்ட் அப்படிங்கிறது வந்துரும் சொல்லி அதை கேஆர்ஐ அப்படின்னு மாத்திர நபர்கள்லாம் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. அப்படிங்களா? நான் திரைத்துறையில உள்ள நபர். ஒரு கிறிஸ்தவ எம்எல்ஏவா ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவர் பேர் பாத்தீங்கன்னா இந்து பேரை வச்சுட்டாரு, மாத்திட்டாரு. ஏன் மாத்திக்கிட்டீங்கன்னு கேட்டா எங்க ஏரியால ஐயருங்களா இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. உங்க துறையில மட்டும் இல்ல, எங்க துறையிலயும் இருக்கு. எதையுமே எதிர்பார்க்காம அப்படியே கேஷுவலா போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கானது கண்டிப்பாக அந்த இறைவன் தருவார். இன்றைக்கு முதலமைச்சரிடம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எதனால் கிடைத்ததுன்னா அந்த உண்மைத்தன்மைக்கு தான். உண்மையான ஒரு மனிதன் இது கோயித்து கொள்ளவும் செய்வான், அதே சமயத்துல நமக்கு ஆதரவாகவும் இருப்பான், அதே சமயத்துல என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு பெறுவதற்கும் ப்ரெஷர் கொடுப்பாங்கிற அந்த தன்மையை முதலமைச்சர் நன்றாக அறிவார். அதனாலதான் நம்ம வந்து மற்றவர்களை முதலமைச்சர் பார்ப்பதை விட என்னை பார்க்கின்ற பொழுது அவர் தனிப்பட்ட விதம் உண்டு. எப்பயுமே மேல பிரியம் உண்டு. அதனாலதான் நான் எல்லாரும் கேக்கு சாப்பிட்டோம் வந்திருக்க மற்ற மத தலைவர்கள்லாம் கேக்கு சாப்பிட்றப்ப அவர் கேக் எடுத்து